வணக்கம் ஐயா மாரே அத்தை மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாம் மைத்த தருவாங்க ஐயா மாரே அத்தை மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அத்தை மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ஆமோ ஐயா மாரே அத்தை மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு 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 கண்ணாடியை கழட்டிக்கிறேன் உண்மையிலே மைசெட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் இந்த மலையில் இந்த அவுட்டரில் இவ்வளோ தூரத்துக்கும் பண்ணினேன் குண்டுகுளம் அம்மன் ஒளிவெளி நிலையத்திற்கு ரொம்ப பாதம் தொட்டு நன்றி உண்மையிலே உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும் கும்பிட்டு ஆளுகளை வேலைக்கு வச்சுருந்தா எப்படி காசு கொடுப்பேன் ஊருக்காரங்களா சரி வாங்க போ அன்பார்ந்த இந்த ஆட்டோக்காரங்கடா ஏன்னா மரியாதை ஆட்டோ வந்துட்டு முங்கு வண்டி ஓட்டு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்பட புகழ் அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு கமிட்டி குழு சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. திரைப்பட புகழ் அடிமை பண்ணி எம்ஜிஆரோட நடிச்சேன். சரி 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 அழுத்தாத எது வேணா நடக்கும் என்ன வேணா நடக்கும். காவல்துறை அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம நிர்வாக அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். வர சொல்லும் போது இங்க வர சொல்லு, மேடைக்கு வர முடியும்னா அப்புறம் என்ன கருவக்காட்டில் போவா இங்க வர. இபி ராஜ்மன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஏன் மைக்கு தொங்குற எட்டலையோ? ஆமா அதே மாதிரி சொல்லி எதை சொல்ல வாங்க போ. ஐயா என்ன பதவியில் இருக்கிய? வியோ மண்ணடிக்கலாம் ஐயா. செம்மனை கூட அல்ல முடியாது. அவனு எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்த முத்தையாத்தேவர் பங்காளிகளுக்கும் சத்திரமுலியங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போங்கயா. சரி சரி நம்மள்ட்ட வாங்குவார். இங்கே யார் முடித்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை எஸ் செல்வராஜ் அவர்களுக்கு முத்தையா சாமி கும்பிடக்கூடிய அந்த உறவுகள் சார்பாக 10 கோடி சார்பாக கிராமத்தார் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாடகத்துக்கு வந்த சோதனையை பாருவேன். பெட்டிக்காரருக்கு மசூர் இல்லை, மிருதங்காரனுக்கு மசூர். மசூர் இல்லாமல் நாட்டில் சாதிச்சாலு பல பேர் இருக்கா. உட்கார அதிர்ச்சி ஆகாத. மிருதங்கத்து கொண்டிருக்கும் செல்வம் ஒரு நாளைக்கு 3 கிலோ 4 கிலோ வெத்தலை. சரி ஈஹி அது சிரிச்சுக்க ராசா. சொட்டு மருந்து ஊற்றி விடுறேன் சிரிச்சுக்க. தாளத்தில் இருக்கேன் அங்கு விலாசு. எங்கள் அண்ணன் அங்கு விலாசு கம்பெனியில் இருக்கும்போது அந்த இதெல்லாம் இன்னும் இல்லை. அப்போ எப்படி இருந்தாரு? அப்போ அங்குலாஸ் கம்பெனிக்கு முன்னாடி பருத்திப்பால் கடை வச்சிருந்துச்சு. அதே ஆல்ரவுண்டே. கோயில் பூசாரி எங்களது பூவரசகுடி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடையை போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது குண்டுகுளம் அம்மன் ஒளி உரிமையாளர் வாப்பு. என்ன மைசெட்னாலே பயப்படுற எல்லாரும்? வா, நாட்டில் கட்டி குளிக்க துண்டு இல்லாமல் முண்டமாக குளிச்சுட்டு இருக்காங்க. வா இன்னும் டவுசரை கொஞ்சம் இறக்கி போடு. ஓடு 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 அவ்வளோதான். கூட்டம் கூடப்படாது. இந்த சூத்து யாராவே என்னோட கபடி விளையாடுறானா? வாடா தம்பி வாடா. அவன் பால்வாடி நினச்சி வந்துட்டேன். சோறு ஓடுவாங்க. பொன்னாடி அணிவித்து எங்களை கௌரவப்படுத்தி ஐயா அந்த யூடியூப்புக்கு ஒன்று போடுங்க. இங்கே யூடியூப் எடுத்து உலக தமிழர்களுக்கு பூரா எங்களை தெரியப்படுத்திய அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்காக அவரோட உதவியாளர் காரியவட்டி அருகாமல தோப்பூர் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அந்த பொன்னாடைய. கமான் கண்ணா 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 நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா,
போதும் போதும், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாடினா நாளைக்கு பிடிக்க முடியாது, வண்டியில் ஏசியில் உட்காரது நினைப்பாங்க. ஏமா வா, மணி 8:30 மணி ஆயிடுச்சு. போதும் போதும் போதும், ஓடி ஓடி ஓடி. பொன்னாடி ஒத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த சத்திர புளியங்குளம் கிராமத்திலே இங்கு இருக்கக்கூடிய முத்தையா சாமியினுடைய 10 கோடி பெருமக்களே, சத்திர புளியங்குளம் கிராமத்தார்களே, சுற்று வட்டாரத்திலிருந்து எங்களை பார்ப்பதற்காக வெகு தொலைவிலிருந்து வருகின்ற என் உயிரிலும் மேலான என் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். ப்ரோ எக்கோ வைக்கலாமா? எக்கோ அதான் அதான். ஹலோ ஹலோ, அண்ணன் தான் மணங்கி சத்திர புளியங்குளம் அத்தி எடுத்து வருதடா. என்னாச்சு? எடுத்து வச்சு விட்டாப்லையா? அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி சத்திர புளியம். ஹலோ, எடுத்துல தண்ணி ஊத்துப்பா. அதை ஊத்துங்கடா டே முண்டைகளா, கொல்ல பாக்குறாங்களாடா. எடுத்துல ஊத்து. ஆம்புல அள்ளி ஊத்தி நம்ம எடுத்துல தண்ணி ஊத்தணும். அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி சத்திர புளியங்குளம் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி நமக்கு ஆலடி முத்தையா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, நமக்கு முத்தையா குடியிருக்காரு குங்கும பொட்டலை எப்படா உண்ற அருவாக்கு சொல்லி வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி, நமக்கு சத்திர புளியங்கலாமா மடியம் குங்கும பொட்டழகி, நமக்கு சத்திர புளியங்கலாமா மடியம் குங்கும பொட்டழகியாமோ. சரட்டு வண்டி போட்டி உள்ள முத்தையாவுக்கு வளர்த்த காரி மாடு 2 போட்டி, நம்ம காரி மாடு 2 போட்டி. சரட்டு வண்டி போட்டி, சலங்க மணி மாடு போட்டி, 2 சலங்க மணி மாடு போட்டி, சாயங்காலம் போற வண்டியை மாமா சாயங்காலம் போற வண்டியை மாமோய், நம்ம முத்தையா வாசலுக்கு எழல மாமா, நம்ம முத்தையா வாசலுக்கு எழல மாமா. எதுக்கு ஒரு நாடகத்துக்கு போயிட்டு உசுரை கொடுத்துக்கிட்டு நான் மாசம் 30 ஒவ்வொரு ஊருக்கு போகணும், எதுக்கு வேணாம். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாச உறவுகளே, உண்மையிலேயே இந்த நாடகம் நடத்தினது இந்த முத்தையா சாமி அருள் தான். இன்னைக்கு மழை இல்லை பத்தியில, அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி கிருத்துரம் பிடிச்சேன் எவனும் கிடையாது. 13 தெரிஞ்சா அதில் இறக்குவேன், அதில் சொல்லிக்கிறேன் வண்டி தாலி கீரில் ஓடி தூக்கிடுவேன். அப்புறம் சுற்றி சேச்சிப்பி வச்சு வண்டியை கிளச்சு, இந்த ஆட்டோ ஓட்டுற ஆள் அதில் ஒரு முட்டு இதில் ஒரு முட்டு, மரியாதையே நீ போயிரு, இது யார் ஆட்டா, இந்த ஆளை நம்பிலாம் யாரும் பயணம் பண்ணாதிய, ஒரேடியாக சேர்த்துருவேன். ஏன்னா பாதுகாப்பு அவசியம். இப்போ இதில் வந்தாலும் எப்படி நினச்சிட்டு தான் வந்திருப்பிய, சரக்கு போட்டிருப்பிய 1.5 கோட்டு உன்னையத்தான் வெதரில் எத்த போகிறேன் போயிடாங்கிட்டு. நம்ம மேளம் கட்டுற மாதிரி உள்ளே வந்திய பெரிய ராஜா பாட்டு கொரண்டி சுப்பிரமணி பாட வாங்கினேன், வந்து பாட போகிறேன். இந்த வெளிச்சத்தில் எதுக்கு லைட்டு வச்சு தர்ற, ஒன்றுக்கு இருக்கும்போது நீர் வடிதானே செக் பண்ணவா போ. அன்பு இளைஞர்களே, நம்ம தான் தார்பாய வெறிச்சமே ஊர் சக்காலத்தி ஊரம் உட்காந்துட்டாளுகளே அப்படின்னு அந்த அந்த அத்தாலாம் கணக்கிறேன். ஏன் காலை நீட்டி உட்காந்துருக்க, முட்டை கோசம் இருக்க போறியா? ஒழுங்கா உட்காருங்க மேடம், டிசிப்ளின் வேணும்.
உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்கின்ற எத்தனையோ ஊர்கள்லேருந்து வந்திருக்கி தம்பி பாம்பாட்டி பூமி அப்பா காணாமடா எங்கன இருக்கு கையை தூக்குங்க. ஏய் இது கீரிப்பிள்ளை அது இல்லை தெய்வத்தினுடைய அருள். இங்கே உள்ள முத்தையா சாமிக்கு கும்பாசி விழாவை முன்னிட்டு ஆல்ரெடி முத்தையாவுக்காக இந்த சிறப்பு நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகத்தில் என்ன செய்வோம்னா என்ன செய்வீங்க? என்னென்னமோ செய்வோம். பத்தாவதுக்கு மருதங்குடி அழகு மைய மருதமணி வந்திருக்கேன். அவன் எப்போ வந்தாலும் சூடம் இல்லாமல் வரமாட்டானடா. சூடத்தை பொருத்திட்டு வர்றேன். என்னைக்கு கொட்டையை எரிச்சு விட்டு போகிறானோ இந்த சூடத்தை ரெடி பண்ணிட்டியா உள்ள. ஏன்னா நாடகம் வள்ளிதர்ம நாடகம் பிரம்ம முகூர்த்தத்திலே வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமண காட்சியை பார்த்தா உங்க குடும்பத்தில் உள்ள எந்த தீங்கும் நீங்கி விடும். ஆனால் இப்போ முறிய வரும்போது பூரா ஓடுறிய கரண்ட் புல்லு குறிக்க வேண்டிய மாதிரி மிரண்டுக்கிட்டு ஓடுறிய. அதனால தான் முறியும் வேலை நல்லா பிடிச்சிக்கிறார். ஒத்தையில முனிகனி அடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக அவர். இனிமேல்லாம் என்ன பண்ண போறேன்னா கூட்டம் கூடுறதில்ல. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு பிஞ்சை காட்டில் மணிக்கு 1300 சேச்சிபி கொடுத்து டோசர் பண்ணி கொட்டாயை போட்டு நடித்து காடமங்கலம் முருகன் கண்ணைவங்களை வீடியோ எடுக்க சொல்லி அது எந்தெந்த ஊரில் நாடகம் போகிறீங்களோ அந்த ஊருக்கு ஒரு பென் டிரைவரை அனுப்பிடுவோம். நீங்கள் பென் டிரைவரில் மாட்டி திரையை கட்டி என்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்களோ அன்னைக்கு ஓட்டி பார்த்துக்குங்க. அதையும் இப்படி பாதையில் ஓட்டாதீங்க. வெளியே இருக்க போகிறவன் பாதையை மறைச்சிருந்து கத்திக்கும் போச்சு 2 பொழந்துக்கிட்டு திரைக்குள்ள போயிடுவாங்க. நாடு அதே நாடு தமிழ்நாடு மொழி தமிழ் மொழி. ஆனால் நம்ம படிக்க வைக்கிற பிள்ளைய பூரா ஆத்தா மாறையில் உங்களை தான் சொல்கிறேன். பிள்ளையரை பூரா இங்கிலீஷ் மீடியம் ஹிந்தி படிக்க சொல்கிறேன். இங்கே ஒரு பொண்ணு நடனம் ஆடிச்சு பரதநாட்டியம் அருமையான நாட்டியம். இன்னைக்கு மருதமணி ஆட சொல்லியிருக்கேன். ஆஹா அப்படியா? அவன் ஆடுனா இருக்கிற காலப்புறம் உழப்புவேன். அவன் காலே கப்ப காலு. அந்த முண்டைக்கு ஒரு கண்ணு தெரியாது சுண்டி இல்லடா. இந்த பாரு அங்கே உட்காந்துருக்கேன் பாரு காரு மேலே ஏறி பகவானம்மா. ஏன்னா மருதமணி அப்படின்ற ஒரு கலைஞன் கட்டப்பொன் நாடகத்திலேருந்து வரப்பட்டவர். இன்னைக்கு மருதமணி எத்தனை கிராமங்கள் ரசித்து கொண்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் முக அமைப்பு வேணும். முதல் நகைச்சுவை முகம் வேணும். இந்த ஏனியை தூக்கிட்டே இருக்கேன். ஒரு ஊரில் அப்படித்தான் கட் அவுட் வச்சாங்க. முருகா ஞாபகம் இருக்காடா? கட் அவுட் வச்சாங்க. இங்கே வந்து வச்சாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இங்கே ஆள் பார்க்க மாட்டாங்க மச்சான். தூக்கிட்டாங்க. தூக்கி அங்கே கொண்டு வச்சாங்க. இங்கே வந்து தண்ணி பந்தல் போடுவாங்கடா தெரியாது. அப்படியே வச்சாங்க. விடிய விடிய 5 மணி வரைக்கும் வைக்கல. கடைசியில் அழுப்பு போதையில் கட் அவுட் மேலேயே படுத்துட்டாங்க 10 பேர். எங்கள் ஊரில் நடந்ததுங்க. கட் அவுட் அடித்து கட் அவுட் வரல. பூரா தண்ணியை போட்டாங்க. கட் அவுட் வரல அப்படின்ட்டு கொட்டாயக்காரை கூப்பிட்டு ஒரு சாரத்தை கட்டுன்ட்டேன். சாரத்தை கட்டி இவங்களே ஏறி நின்றுக்கிட்டாங்க. ஒருத்தன் 6 ரூபா ஒருத்தன் மம்பட்டி எப்படியே நின்றுக்கிட்டாங்க. ஒருத்தன் ஒன்றுக்கு இருக்கும்போது இன்னொருத்தன் ஏறி நின்றுக்குருவேன். அதையும் கட் அவுட்டா. கட் அவுட்டை அடிக்கிறது பிரச்சனை கிடையாது. அதில் வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. என் உசுலம்பட்டி பக்கம்லாம் போனோம்னா கட் அவுட்டு வசனத்தை பார்க்கணும். பார்த்துட்டீங்கல்ல பொத்திட்டு போக வேண்டியதாண்டா. இதே வசனம். அதே மாதிரி இந்த கல்யாணத்தை கட் அவுட் அடிக்கிறாங்க. 2 கைது. யார? பொண்ணு மாப்பிள்ளைய 2 கைது. கைது செஞ்சது பூச்சியம்மாள் மகள் ராக்கு. கைதானவர் அழகர் மயம் கிட்டு. என்னடா அது? சாட்சி கையெழுத்து கண்ணே கோயந்தே கிட்டு. இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிருச்சு. இங்கே ஐயர் இவங்க ஓதுனாங்க. உண்மையிலே அதான் சமஸ்கிருதம். யாருக்காவது புரிஞ்சா? புரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து படித்தவங்களுக்கு தான் தெரியும். பக்தியோடு ஐயர் ஓதி எங்கேயாவது சாமி வருமா? ஐயர் ஓதுனா வரும். ஏன்னா அவங்கள மாதிரி சுத்தபத்தா நம்மளாம் இருக்க முடியாது. பூராமே காய்கறி தான். நீங்கள் எல்லாருமே காய்கறி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா எந்த சீக்கு வராது. நம்மளால் வீசின நாயை கூட திங்கிறானே. ஆட்டுக்கறி செவரொட்டி பொம்பளையெல்லாம் உணச்சியாக தின்ட்டு உட்காந்துருப்பியே. உங்களுக்கு என்ன? நீ சீரியலை பார்த்துட்டு ஹீன்னு சிரிச்சிட்டு கடை. புருஷன் போய் மாங்குன்னு வேலை பார்த்துட்டு வந்து உங்களை கட்டி காக்குறாரு. ஆனால் புருஷனை பூரா நீ எத்துற. புருஷனை மரியாதை கொடுங்கத்தா. 5 வாரம் ஒரு அக்கா கொண்டையில் பூ வச்சுட்டு கக்க சிரிச்சு உருளுது. ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். 1000 காலத்து பயிர்னா என்ன? நாத்தை பாயிட்டு வந்த தாலி எட்டுவாங்க கிடையாது.
ஆயிரங்காலத்து பயிர் என்றால் 1000 பேர்கிட்ட போய் சொல்லி இந்த திருமணம் நடத்த வேணும். அப்ப எல்லாம் திருமணம் நடத்தும் போது அவன் சந்தோஷமா இருந்தேன். காரணம் செலவு கம்மி. இன்னைக்கு கல்யாணம் பண்றேன் பூரா அந்த பிள்ளை வயசுக்கு வர வரைக்கும் கடன் கட்டிட்டு உட்காந்துருக்கேன். மண்டபம் எதுக்கு? மண்டபம் பிடிச்சா கொஞ்சமா பிடிக்கணும். 5 லட்சம் ரூபா. கேரளா ட்ரம் செட்டு அவன் ஒத்த பக்கத்து வலிச்சு ஒத்த பக்கத்து முடிய வச்சுட்டு பொம்பளை ஊரா வெள்ளை சிலையை கட்டிட்டு அடிக்கிறாள். கிடுமுடுத்தா பவுடரை போட்டு அடிச்சு பொண்ணு மாப்பிள்ளை கண்ணை நிறச்சி விட்டு போயிடுறாங்க. தமிழகத்திலே தமிழுடைய கலையை வழங்க எல்லாரும். உண்மையிலே தமிழனுக்கு தமிழை ஆதரவு கொடுத்தாத்தேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டேன் ஹிந்திக்காரன். எங்கே பார்த்தாலும் டீ கடையில் பார்க்குறேன், அங்கேயும் கே சாயாக அவன் ஆத்துறேன். இந்த தம்பி நல்லா ஜெயிக்கிறானே, உங்கள் வீட்டிலே இருக்கானா? மாடு கட்டு மேய்க்கிறாங்களாடா? இன்னும் எல்லா துறைக்கும் வந்துடுவேன் ஹிந்திக்காரன். ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது? என் தமிழை மட்டும் யார் வயிற்றுலையும் அடிக்க மாட்டேன். எல்லாரும் வந்து இங்கே வேலை பார்த்து பொழைச்சிக்க, உன் குடும்பத்தை காப்பாற்று, ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய எங்களையும் வாழ விடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழனுக்கு மிஞ்சி உலகத்தில் ஒழுக்கம் செஞ்சு விடவா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். ஐப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், நாங்க மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை, ராலிமலை, பிறகு மலை, 5 மலை. கொல்லிமலை, ராலிமலை, பிறகு மலை, 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமி சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. பிள்ளையாரப்பா பெரியப்பா. ஆமாப்பா. இந்த சின்ன பயலுக விநாயகர் சதுர்த்திக்கு இந்த களிமண்ணை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிள்ளையார் செஞ்சு அந்த பிள்ளையாருக்கு தலை மட்டும் கட்டுக்குட்டி மாதிரி ஏதோ ஒட்டி வச்சு கொண்டு வந்தாங்க என் காருக்கிட்ட. ஒரு 100 ரூபாயை போட்டவொடனே பாட்டு பாடுறாங்க சின்ன பயலுக. பிள்ளையாரப்பா பெரியப்பான்ட்டியா. நான் சொன்னேன் பிள்ளையாரப்பா பெரியப்பான்னா முறகட்ட வயல்கள்லாம். ஆனால் இதில் என்ன தெரியுது? குழந்தையும் தெய்வமும் ஒன்று. இந்த மேடைக்கு வர எத்தனை பேர் ரூட்டு கேட்டு வந்தீங்க? கை தூக்குங்க ஐயா. மேடையை இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்க. அங்கிட்டு ஆள் வர்றதுக்குள்ளேயே நம்ம முடிச்சுட்டு சாராயங்காய்ச்சரிய மாதிரி ஓடி இருக்கணும். ஏன் கோயில் முன்பாக போட வேண்டும் என்று பெரியவங்க முக்கியஸ்தர்கள்லாம் சொன்னீங்க. உண்மையிலே ஐயா ஒரு கோயில் கட்டுறது கடினமான வேலைங்க. அதே மாதிரி அந்த திருப்பணியில் இருக்க முக்கியஸ்தர்கள் அத்தனை பேர் பாதம் தொட்டு நான் வணங்குறேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அத்தனை பேர்த்துக்கு ஒன்று சேர்த்து அந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரே ஒரு மாமனிதர்கள்னா இந்த கோயிலை பார்க்கக்கூடிய அந்த முக்கியஸ்தர்கள் தான். கைதட்டலாம் எல்லாருமே. முக்கியஸ்தர் முக்கியஸ்தர்னு சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நாடகம் பேச வந்தது நீங்கள் தானையா? நீங்கள் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். சில ஊரில் நாங்கள் அறந்தாங்கிலேருந்து பேசுகிறோம்னு ஃபோனுலேயே பேசி கூகுள் பேலேயே அட்வான்ஸ் வாங்கிடுவேன். வாங்கிட்டு காலையில் ஒவ்வொரு ஆளாக பார்ப்பேன். நம்மளுக்கு ஃபோன் அடிச்சுவேன். ஒரு ஊர்லெலாம் வீடு விட போய் தட்டுறேன். ஐயா நாடக நடிகர் காசு தரல, காசு தராட்ட உன் புருஷன்ட்ட போய் கேளுன்றாங்க. ஆனால் நம்ம ஊர் அப்படி கிடையாது. ஏன்னா நாடகம் அதிக நேரம் ஆயிடுச்சு,
அதுக்காக நான் குறைக்கலாம் மாட்டேன். ஏன்னா வெளியூர்லேருந்து இவ்வளோ தூரம் எத்தனையோ கிலோமீட்டர் பைக் எடுத்துகிட்டு வர்றீங்களே எதுக்கு? நாடகம் பார்த்துட்டு உங்கள் மன சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் நீங்கள் வர்றீங்க. அதே மாதிரி சிரிக்கணும், அவனா சிரிக்கணும். அதுக்காக ஒவ்வொரு ஆளாக நான் தீப்பந்தத்தை பொருத்திட்டு போய் கம்பு குட்டை வச்சு கிச்சு கட்டிட்டு இருக்க முடியாது என்னால். என்ன சரிதானே? அவன்லாம் சிரிக்கணும். அதே மாதிரி நல்லா சிரிக்கிற ஆளுக்கு சீக்கு வராதான். கக்க கக்கன்னு சிரிப்பேன், மாட்டுக்கிட்டு முளக்க வச்சு பிடிக்கிட்டு போயிடுவேன். சில பேர் சிரிக்கும் போது அப்படியே நக்கல் மயிரா சிரிப்பாங்க. சோக்கு நல்லா சொல்லுவேன், பக்கத்தில் இருக்க பாப்பா உட்காந்து சீக்காலியா சிரிக்கிறானா. இந்த நல்லா கெக்க கெக்கன்னு சிரிக்கிறவன சிரிக்காத ஆளு முறைச்சு பார்ப்பேன். உலகத்துல வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதுக்காக பொம்பளை ஆளுவரை என்ன பண்றேன்னா 10 மணிக்கெல்லாம் நைட்டு கதவை பிடிக்கிட்டு நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இரு. புருஷன் போய் தாயத்தை வாங்கிட்டு வரட்டும் மடப்புறம் காலி கோயில்ல. என் பொண்டாட்டி நல்லா இருந்தவளுக்கு என்னமா ஆகி போச்சு. மண்பானை மண் சட்டி எதுக்கு அளவா? இந்நேரத்தில் என்ன போகணும்? நோ நோ ப்ரோ. உடுக்கடிக்கவா முருகன்? அந்த சாட்டை எடுத்துட்டு வாடா. நீ இங்கே வாவேன். என்ன உடுக்கடிக்க சொல்கிறேன்? அது கதம்ப நாடகம். வள்ளியூர் நாடகத்தில் நான் செஞ்சேன்னா வள்ளி வர 3 மணி ஆகும். ஊர் சம்மதமா? உடுக்கு இல்லாட்டாலும் மருதமணியை பிரட்டி போட்டு அடிப்பேன். நீ 2 பேராரு வயசுதா அள்ளிட்டானாடா. மைசெட்டு போகிறேன், முறைச்சிட்டு போகிறேன். மைசெட்டு யாரு என்ன வேலை பார்க்குறானே ஊரில் கண்டுபிடிக்க முடியாது. பிடிச்சேன். பைக்கில் ஒரு 3 பேர் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டாங்க. சரி. வந்தா ஒரு கேட்டுக்கிட்ட அப்படி இன் பண்ணி ஒரு ஆள் மியூசியை முறுக்கி விட்டு அப்படி நின்றவனையே 3 பேர் வண்டியை நிப்பாட்டி அழுதுட்டாங்க. ஐயா இனிமேல் நாங்கள் 3 பேர் வரமாட்டோம்யா, தெரியாமல் குடிச்சு விட்டோம் ஐயா, உங்கள் காலில் கூட விழுகிறேன்னு சொன்னேன். அந்த ஆள் சொன்னேன், நான் ஏடிஎம் செக்யூரிட்டிடா, நான் போலீஸ் இல்லைடா. ஏன்னா யாரும் என்ன வேலை இருக்குன்னு சொல்ல முடியாதுப்பா. ஆனால் போலீஸை பார்த்தா சில பேர் அப்படியே வருவாங்க. ஐயா நம்ம கரண்ட் புல்லு குடிச்சாச்சான்னு கேட்பாங்க. அப்புறம் 2 ஆரஞ்சோடனே. ஆனால் எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலும் போதாக்காரனாக இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், ஊருக்குள்ளே ஆள் பார்த்தா சூத்து வட்டியாக இருப்பேன். இந்த தண்ணியை போட்டவொடனே அடி பிரிச்சிருவான்டா. நாங்கள்லாம் யாரையும் பார்ப்போம். 62 துவஞ்சிருக்கேன்டா, இந்த ஊரில் ஆம்பளைனா வரா அப்படின்ட்டுவேன். அப்படி ஆள்கிட்டலாம் போய் ஒரு அறை விடுவேன். நான் இல்லைண்ணே, நான் சும்மா தான், அவ்வளோதான். அதில் 250 ரூபாய்க்கு அடித்த சரக்கு ஒரு அறையோடு நின்றோம். மது சூது சீட்டு விளையாடுறீங்க எல்லாரும். இப்போ வந்து யூடியூப்ல விளம்பரப்படுத்துறாங்க, ரம்மி விளையாடுங்கள், உங்க குடும்பம் அதோட நக்கிட்டு போயிடும். ரம்மி இந்த வந்துட்டேன் என்ன பழைய கைப்பு மாதிரியா இருக்கேன் பாரு, இந்த பேண்ட்டு கேட்டுமா. சூது விளையாடாதீங்க, சீட்டு விளையாடாதீங்க. எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு தெருவில் கிடக்கும். அதே மாதிரி இந்த பயலெல்லாம் செல்ல கொடுக்காதீங்க தாய். நீ கொடுத்து விட்டு நீ பாட்டுக்க கட்டில் படுத்து சீரியல் பார்த்துக்கிற. அவங்க பூரா பிரிப்பேடு விளையாடுறேன். பிரிப்பேடு விளையாடும் போது அதில் 5-6 பேர் சேர்ந்துக்கிறாங்க. ஆமாம், லவுட் ஸ்பீக்கரில் வச்சுக்கிட்டு ப்ரோ அந்த சத்துக்குள்ள வரேன் ப்ரோ ஒருத்தர் மாடி நிற்கிறான் ப்ரோ. ஊருக்காரன் பார்க்குறாங்க, தான் கலாவணி பையன் வந்துட்டான் போல, 60 கம்போ செத்து போயிட்டான்டா அப்படின்ட்டான், புழைச்சிக்கிட்டான்டா. அடிக்க ப்ரோ, இன்னும் கொஞ்சம் அடிக்க ப்ரோ, பாய்ங்க ப்ரோ. என்ன கலாச்சாரங்கள் மாறி விட்டது. இன்னைக்கு பொம்பளையால் சமைக்கிறது பூராமே கூகுள்தான். குடல் குழம்பு வைப்பது எப்படி, டபாக்குன்னு குடலோட முதல் மஞ்சள் சீரகம் போட்டுருச்சு, தண்ணி அதிகமாக ஊற்றிருச்சு, எல்லாம் ஊற்றி குடல் வேக வேலை முண்டை அடுப்பை பற்ற வைக்கல, முண்டுச்சு. ஜோக்கு சிரிச்சுக்க. டாட்டாசி, இந்த டாட்டாசியில் எத்தனை பேர் ஏறலாம்? 20 பேர் 25 பேர் கூட ஏற்றக்கூடாது. இன்னைக்கு திருச்சி ஆத்துக்குள்ள டாட்டாசியோட 60 பேர்த்த ஏற்றிட்டு போய் கவுத்திட்டேன். உண்மையிலேயே பயணம் எத்தனை பேரோ அத்தனை தான் பயணம் செய்யணும். பைக்கில் 2 பேருன்ட்டேன். 2 பேரா போகிறேன். ஒருத்தன் 3 பிள்ளையோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வீட்டை காலி பண்ணிட்டே பைக்கில் போகிறேன். ஒரு பக்கம் பீரோ பிரிச்சு, அது என்ன பைக்கா இல்லை யானையா? படியில் பயணம் நொடியில் மரணம். என்ன பூமி இந்தா தொங்கலாம்ட்டேன். இவன் அரைச்சனா அந்த ஊர்ல இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தொங்க விட்டுருவேன். படிக்கட்டில் தொங்காத, கண்ட்ரைட்டு வெதரை பிடிச்சி தொங்கு போடா. நான் விழிப்புணர்வாக தான் சொல்லுவேன். நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், ஆனால் சிந்திக்கணும்.
படிக்கட்டில் இவங்க தொங்குறது பூராமே பிள்ளைகள்கிட்ட வீரத்தை காட்டுறாங்களாம். அப்படியே தொங்குவாங்க. தொங்கும் போது முண்டை பேண்ட்டுலாம் இங்கே உறிஞ்சிரும். சட்டிக்கு அங்கிட்டு கம்பு மாதிரி தெரியும். தான் அப்படி தொங்கிக்கிட்டு இப்படி வரேன். அதெல்லாம் அதே மாதிரி கவர்மெண்ட் வண்டியில் தொங்காதீடா. வெல்டிங் லேஸ் வாசாக தான் வச்சுருப்பேன். நீ தொங்கி மொத்தமாக பிடிங்கிட்டு கண்டுகிட்டோட சேர்த்து விழுந்து என்னடா சீரியஸாக பேசினாலும் சிரிக்கிறாங்க. நான் தத்துவம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு போகணும். பள்ளிக்கூடம் படிக்கும்போது அன்றைய காலத்தில் வீட்டு பாடம் எழுதாட்டா வாத்தியார் நுப்பாட்டி வச்சு 76 அடி அடிப்பார். அவன் வீட்டில் பொண்டாட்டி இட்லி அவிக்கணுன்னு என்னெல்லாம் தூக்கி போட்டு அடிப்பாங்க. ஆனால் இப்போ பயல ஊரா திமுறா போகிறேன். ஏய் என்னடா எனக்கு முன்னாடி வர்ற? சார் எங்கள் அப்பா ரெவடி சார். சரி போவோம். ஒரு அடி அடித்தோடனே பையன் சொல்கிறேன், இன்னொரு அடி அடிக்காதே சார், எங்கள் அப்பாவை போன அடிச்சிருவேன். 50 பேர் வெளியே வந்து நிற்பாங்க. சரி தம்பி நீ வேணா என்னை அடிச்சுக்க. வாத்தியார் கிளம்பிட்டார். வாத்தியார் ஊரில் மேரில் வைக்கிற அடியாத பிள்ளை படியா. படிப்பு அவசியம். இந்த முத்தையாசாமி மட்டப்புறம் காளியாத்தான் நொண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு கள்ளிசேரி காளிமுனி ஐயா. இப்படி துடியான தெய்வம். மதுரை பாண்டிமுனிலாம் ஒரு பொம்பளையாளுக்கு பேயா பிடிச்சுன்னா ஒரு கோடாங்கி உடுக்க 4-5 உடச்சி போடும்பா. எங்கள் ஐயாலாம் வரட்டு அவ்வளோ சிரமம் போடுவார். எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி முனியாண்டின்னு. சரி 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 அப்பாடப்பாப்பா பாப்பா ஓஃபீஸ் பண்ண யாரா தூக்கத்தில் எழுப்பி விட்டுவேன். அவன் பாட்டு ஈச மாதிரி போயிட்டு இருக்கேன். தெய்வம் எங்கே இருந்துச்சு? ஆம்பளையாள் உரம் காத்தியை படா பிறக்கும். அப்படியே ஷேவிங் பண்ணிவிட்டு முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓடுறேன். அந்த மாலை ஓடும்போது உங்களை பார்த்து நான் கேட்குறேன், மாலை ஓடும்போது எல்லா சுத்தபத்தத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா? கிடையாது. தண்ணியை மட்டும் நிப்பாட்டு வாங்கலாம். கணேஷ் கோயில போடலாமா? சீரட்டு அடிக்கலாமா? குச்சா குச்சா குச்சா. அது சாமி ஒன்றும் பண்ணாதாக்க. கடைசியாக ஓடுவான் கோட்டை பந்தயத்தில். அவன் எப்படி கட்டப்பைய சமந்து ஓடுறான் பாடுறான். சரி ஆம்பளைய ஊரம் போட்டோடனே பொம்பளையால் ஊரம் நடந்துச்சு. என்ட நோலிமேனே உனக்கு நான் வடிச்சு கொட்டை உன்னை என்ன சாமின்னு டெய்லியும் கும்பிட. அந்த நேரம் புருஷங்களை பூரா மனசு குளிரும். பொண்டாட்டியை பூரா அவ்வளோ மரியாதை கொடுக்கும். வாங்க சாமி, குளிங்க சாமி, உட்காருங்க சாமி, விரதம் விடுங்க சாமி, சாமி பார்த்து சாமி, மெதுவா சாமி. மற்ற நேரம் மாலை விடாதப்போ புருஷன் தடுமாடி விழுந்தா பார்த்து போட மாட்டப்பலை, பார்த்துப்போ களை விழுந்து காலை உடச்சிக்கிட்டு நான் 100 காசை பூரா உனக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் மயிர்மையனே. பொம்பளையை பார்த்துச்சு. ஆம்பளைய மாலையை போட்டு நம்மளை சாமின்றாங்களே, நம்மளும் கிளம்ப முடி அப்படின்னு ஒரே சேலை ஓம் சக்தி. அது இது புருஷனை சாமி அப்படின்ற அவர் சத்தி சொல்லுங்க சத்தி பீக்குங்க கூட்டா சத்தி. ஆமா சாமி. 2 பேரும் இலைய போட்டுக்கிட்டு மாற்றி சாப்பிட்டு சரி ஆம்பளை ஊரா ஐயப்பா சாமியே வெற்றி வேலுமுருகனுக்கு வீர வேலுமுருகன்னு ஆம்பளை கிளம்பணும். பொம்பளை போகிறான் ஓம் சக்தி பராசக்தின்னு டூரிஸ்ட் வண்டியில் குத்தாட்டம் போடுற நோனி மகளை அவங்கள அறுத்து டூரிஸ்ட் வண்டியில் பார்க்குறேன். ஓம் சக்திக்கு மாலை போட்டு இந்த எதத்தையும் சுகமுக அதிகம் கண்டுபிடிப்பேன். என்னைக்காவது ஆத்தா வேலை பிடிக்கிட்டு முதுகில் குத்தம். காலம் மாறிக்கிருச்சு. நைட்டி சின்ன பிள்ளைய ஒரு 7 வயசு பிள்ளை 8 வயசு பிள்ளை எல்லாத்துக்கும் நைட்டி இருக்குது. குமரி பிள்ளைக்கு நைட்டி இருக்குது. கல்யாணம் ஆன கும்பல நைட்டி போடலாம். கிளம்பிருச்சு. 85 வயசுல உனக்கு எதுக்கு நகை நைட்டியை போட்டுட்டு பார்க்குறேன். ஆலமரத்து தூர்ல இருந்து சிப்பிங் கயிறு விளையாண்டுக்கிட்டு இருக்குந்தா. அதை 2 இலவட்ட பைய அப்படி பார்த்தேன். செம்ம பிகர்றா. எங்கே பேக்ரவுண்டை பார்த்துட்டேன். பயங்கரமாக ஆடுறாள் மச்சான். லக்கு மச்சான், செம்ம பிகர் மச்சான், காலேஜ் பிள்ளை மச்சான். முன்னாடி ஓராங்க செட்டு புல்லு கீழே விழுந்துருச்சு. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. வேற என்னை பாடா படுத்தி இந்த நாடகத்தை நான் விடிய வைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு ரொம்ப கஷ்டம். கொட்டாயக்குள்ளையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. கொட்டாயக்குள்ளே வந்து நான் படுற சித்திரவதையெல்லாம் அந்த ஆண்டவனை அழகுமலையானுக்கு தான் தெரியும். நிறைய போதையில் வந்துட்டு ஒருத்தன் சொல்கிறேன், எம்கேஆர் நீ தானே பாப்புன்னு. எம்கேஆர் ஆமாண்ணே, ஒரு செருப்பு எடுக்கணும். தீபாவளி வந்துருச்சா இந்த நீங்கன்னு வைப்பா, அந்த வெடி எங்கன்னு வைப்பா, இல்லைன்னா இங்கே வைப்பா. எல்லாமே எனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். எந்த ஊரில் உள்ள வந்து உழப்பி ஒரு செல்ஃபி எடுக்கணும். கடைசியில் பார்த்தா போதையில் ஏன் மூஞ்சியை விட்டுட்டு அவன் மூஞ்சியை எடுத்துகிட்டு போயிடுவேன்.
அதே மாதிரி போதையில் வந்து நம்மளை பார்க்கறது இல்லை, டான்ஸுக்கார பிள்ளைய அவனுக்கு வப்பாட்டி மாதிரியே தெரியும் போல இருந்தா இப்படியே பார்த்துட்டு அவன் சொல்லியான் பாரு, ஏய் பொம்பளை ட்ரெஸ்ஸு மாற்றுது வெளியே ஓடான்றேன், ஓரமாக மாற்றட்டும், நான் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு போகிறேன். கிளப்ப முடியாது, படுற கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நடிகன் மனதிலையும் 1000 கவலை இருக்குது. உங்களை மாதிரியே அவர்களும் மனிதர்கள் தான். என்ன இந்த அரிதாரம் போட்டு இந்த கலையை கற்றுக்கிட்டான் அவ்வளோதான். ஆனால் அத்தனை கவலை இருந்தாலும் நாடக மேடைக்கு வந்த நடிகன் முகத்திலே கவலையை காமிப்பதில்லை. ஏன்? உங்களையெல்லாம் மகிழ்விப்பதற்காகத்தான். மீண்டும் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி இந்த சத்திரம்புலிய கோலம் அந்த முத்தையாசாமியை கும்பிடக்கூடிய அந்த உறவுக்கெல்லாம் மீண்டும் நன்றிங்கய்யா. இந்த ஒரு நாடகம் கொடுத்ததுனால இந்த 10 குடும்பமும் ஒரு 15 நாளைக்கு உங்கள் ஊர் காசை வச்சு பொழைச்சிக்கிடுவாங்க. ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. இல்லை 500 இல்லையாண்டேன். சரி, சத்திர புளியங்குளம் எச் முகமது அலி மாஸ்டர், திலகவதி டி மாஸ்டர். என்ன ஓட்டிருக்க, எங்கே வேலை ஆக்குற? வாங்கி வச மாட்டாரா? முக்கு ரோடு. நீ டீ ஆத்துவியாக்க அங்கே தான் இருக்கியா பங்காளி? சரி சரி, வாடா கம்பு கூட்டிலாம் போட மாட்டேல. நீ பாட்டு பதட்டப்பட்டு இப்படி தட்டிடக்கூடாது. தலை மசூர் வாடா கேசாய போ. உண்மையிலே இவ்வளோ கூட்டத்துலேயும் இந்த 100 ரூபாயை எந்த சட்டிக்கில் வச்சுருந்தேன்? ஒரு மாதிரியை கருகிற வாடை வருதுடா. சரி, சத்திர புளியங்குளம் எஸ் முகமது அலி, திலகவதி டீ ஸ்டால், காரியாபட்டி, முக்கு ரோடு, அன்பு உள்ளம் 101. இந்த பேப்பரை எங்கே கேனில் இருந்து வச்சுருக்கேன்டா, கேனில் இருந்து வச்சு. எது நான் வாத்தியார் நினச்சிட்டியா? 7 தடவை அடித்து எழுதியிருக்கிய. ஏன் ஏன்? சரி விடு, நீ அது 100 ரூபா கொடுத்த. பொம்பளையெல்லாம் காசு இல்லாட்ட மூக்குத்தியை கலட்டுங்க தாய், புதுப்பிச்சு தரேன். ஏன்னா அம்பளிப்பு கொடுக்கறது கவனமாக வாங்கணும். அவன் பொண்டாட்டி, அவன் வப்பாட்டி, அவன் எங்கே இடம் வாங்கியிருந்தேன் அம்புட்டி எழுதிக்கிட்டு கடைசியில் 13 ரூபா கொடுக்குறேன். அதெல்லாம் வாங்கிக்கிறோம். ஏன்னா காசுன்னு இன்னைக்கு எத்தனை பேர் காசுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த பணம் உன்னைய காப்பாற்றோம்னா காப்பாற்றாது. பெரியவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த மேடையிலேருந்து உங்கள் வாழ்வாதாரத்துக்கு எவ்வளோ தேவையோ, நீ ஆயுள் வரைக்கும் இவ்வளோ தான் சாப்பிட முடியும் அப்படின்ற தொகையை மட்டும் சம்பாரித்து வாழ கற்றுக்கங்க. பிள்ளைகளுக்கு சேர்க்குறேன், பேரம்பேத்தி சேர்க்குறேன், அம்புட்டும் சேர்க்குறேன்னு நினச்சா நாளைக்கு உங்கள் வாரிசுகள் அழிக்கக்கூடும். இன்றைக்கி நடைமுறையில் பார்க்குறோம்ல, காரியாபட்டியில் பார்த்தா டே இந்த ஆள் இடம் தான்டா, இவங்க தான் கோடீஸ்வரங்க அந்த காலத்தில். அப்புறம் இப்போ மயங்க 3 பேரை அழிச்சு விட்டாங்கல்ல, சொல்கிறோமா? உன்னையத்தான் சொல்கிறேன். நீ எந்த சம்பாத்தியம் வச்சுருக்க மயிர்மேனே? நீ சம்பாத்தியமே ஒரு பேட்டரி கட்டையும் ஓன் கட்டையும், அவ்வளோதான். சத்திர புளியங்குளம் கிராமத்திலே ஏய் உன்னை மைக்கில் வாலிமதே கேட்க சொல்லி நீ வடை ஓடுற மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்குறீங்க. லைட்டா கோய். சத்திர புளியங்குளம் கிராமத்திலே விட்டிருக்கும் தெய்வம் ஐயா ஆலடி முத்தையாவம்மா, முத்தையா மக்களை எல்லாம் காக்குறாரையா. சத்திர புளியங்குளம் முத்தையா ஏழை மக்களை காக்குறாரையா. சத்திர புளியங்குளம் கிராமத்திலே விட்டிருக்கும் தெய்வம் ஐயா ஆலடி முத்தையாவம்மா, முத்தையா ஏழை மக்களை காக்குறாரம்மா, முத்தையா ஏழை மக்களை காக்குறாரையா. ஊருக்கு ஓரமா முத்தையடி பாதையா, முத்தையா ஒத்தையடி பாதையா. ஊருக்கு ஓரமா ஒத்தையடி பாதையா, ஒத்த மரம் தான படுக்க முத்தையா. ஹலோ ஹலோ. முத்தையா தத்ரூமா இருக்கிறாரையா.
சத்திரபுளியங்குளம் கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வம் ஐயா அப்பப்ப கட் பண்றான் ஐயா மைசட்டும் என்னையத்தான் பழி வாங்குறான் ஐயா மைக்கு செட்டு நம்மளையும் பழி வாங்குறான். குதிரை நல்ல வாகனம்மா சாட்டையத்தான் கையில் எடுத்து 18ஆம் படி கருப்புட்டா குதிரை நல்ல வாகனம்மா சாட்டையத்தான் கையில் எடுத்து இடமணிய மேமாட்டுடா கருப்பா மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா 18ஆம் படியா மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா சத்திரபுளியம் கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வம் ஐயா ஆல்ரெடி முத்தையாவம்மா முத்தையா ஏழ மக்களை காக்குறார் ஐயா முத்தையா ஏழ மக்களை காக்குறார் ஐயா கைதட்டின இந்த அன்பு உறவுக்கு நன்றி நன்றி உண்மையிலேயே என்னது வாய் வாழ மாட்டாரா அப்ப உள்ள போய் பெட்டில் படுக்க சொல்லு டான்ஸை காட்ட சொல்றியா ஏன் ஆத்மா சாந்தி அடையுமா நீ டான்ஸா குச்சு 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 உணர்ச்சியா பார்ப்பேன் வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம என் ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில என் 18ஆம் படி பெரிய கரும்பு நீ மேனாட வெட்டு நீ அழகர் கோயிலுக்கு நாடு இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கரும்பை வணங்கி எனக்கு நாவு தடுமாறாமல் நல்லோசை மங்கிடாமல் இங்கே வந்திருக்கு மக்களுக்கெல்லாம் காமாடு தலைமாடு காத்து காத்துருளும் இந்த சத்திர புளியங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலடி முத்தையா நான் உன்னை வணங்கி உன் பாதம் தஞ்சம் என்று எம்கே யார நோட்டீஸ் படிக்கிறேன் இந்த பணத்தையும் வாங்கிக்க. முடுக்கங்குளம் அம்மன் வெல்டிங் ஒர்க்ஸ் பாலமுருகன் உரிமையாளர் பாலனை சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதயங்கள் நன்றி. இப்போ அன்பாலயத்தில் ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லாதவளுக்கு. இந்த 3 வீட்டுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க, குழந்தை குட்டியோட பாவம் யாரும் இல்லாமல். இன்னும் ஒரு வீட்டுக்கு மட்டும் ஆள் தேவை. உங்கள் பகுதியில் யாரேன்னு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம் தான் சொல்லுங்கய்யா. ஆயில் உள்ளவரை இல்லாதவளுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்க ஆளுகள்லாம் பொத்திக்கிட்டு வீட்டிலே படு. என்னைய மாதிரி இந்த கோமாளி செய்கிறான்னு பெருமைப்படு. எதுவும் நிரந்தரம் கிடையாது. இது விளம்பரம் அல்ல. இதை பார்த்து கோடீஸ்வரம்லாம் கொடுத்துட்டு அந்த நாட்டில் யார் பசியோட கிடக்க போகிறா? செய்ய மாட்டேன். கோடிக்கணக்கில் காசு வச்சுருப்பேன். நாட்டுக்கோழி நண்டெல்லாம் பொறிச்சு வச்சுருப்பாங்க. எட்டி பார்த்துட்டு போயிடுவேன். ஏன் திங்க முடியாது, முண்டை கேப்ப கொழுதேன். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கின்ற என் விவசாய மயங்களுக்கும் என்னுடைய அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த தமிழனுக்கு எந்த குறையும் வராதரா. முத்தியமலை சத்தியமா நல்லா இருக்கும். எவ்வளோ சொன்னாலும் 600 ரூபாய்க்கு மேலே தாண்டலையாடா. சரி சரி, இங்கே இங்கே நோட்டீஸில் இருக்கோ. விருதுநகர் மாவட்டம் காரியாவெட்டி வட்டம் சத்திர புளியங்குளத்தில் காத்தருளும் பட்டி வகைரா பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ஆலடி முத்தையா சாமி திருக்கோவில் அஷ்டபந்த கும்பாசேவலை முன்னிட்டு என் அன்பாலயத்துக்கு ஒரு 10 பேர் வந்து 2.5 லிட்டர் பவுண்டாவை காலி பண்ணி அப்போ கொடுக்கப்பட்ட அட்வான்ஸு குறைஞ்ச தொகையோடு உங்கள் ஊருக்கு நான் வரேன் என்று சொல்லி எல்லாமே போட்டிருக்கு முண்டை. சரி, இன்னும் கலையரங்கமாக இருக்குன்னு உணர்ச்சியாக வந்து
வந்த நடிகர் ஊரா ஆட்டுக்கறியை போடுவாங்க. நம்ம நாக்க தட்டி சாப்பிடலாம் நினச்சா சாம்பார் சோத்தை சாப்பிட்டு கொட்டகை மேடைக்குள்ள உள்ளே போனா வண்டு மொய்க்குதுரோ. வெளியே வந்தா மைசட்டுக்காரே என்னை கொத்தான் கும்மான்றான். ஒன்றுமே புரியலை. இன்றைய தினம் கட்டி போட்டிருந்த குதிரையை காணோம். சாரி, சரி குருதி வருடம். சாரி ப்ரோ. வையாசி மாதம் 13ஆம் தேதி 26/5 தெரியல 26/800 என்ன எதுக்கு வர்ற 26/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. அது திண்டுக்கல். அது இருந்த இருப்புக்கு இப்போ மதிப்புக்குரிய காரியாபட்டி உயர்திரு காவல்துறை சார்பார்வையாளர் தலைமையிலும் சத்திரப்புளியங்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள், காரியாபட்டி உயர்திரு மின்வாரிய ஊழியர்கள் ஆகியோர் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுவில் ஒன்றுபட்டு மலையில் நடந்த அந்த கொட்டகையை பிரித்து கொண்டு நடிக்கக்கூடிய நாடகமா ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் மதுரை அருகாமல் உள்ள தஞ்சாவூர் மண் கண்டெடுத்த MKM சமயக்கருப்பு அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டனர். பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி. வள்ளியிலேயே எத்தனை திறமையானவங்க இருக்காங்க. ஆனா வந்திருக்க வள்ளி வெளியே வந்து மேடையில் மைக்கில் நின்று பாடிட்டா இன்னும் எத்தனை வாட்டு பாடுவாங்களோ அப்படின்னு ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரி எனது அன்பு அக்காள் மதுரையை சேர்ந்த மேகலா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கேன். என் மயன் நாரத வேஷம் போட்டு வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வண்டு உருட்டி திரியும் பாரு, அந்த மிஷினை சமக்க முடியாம இந்த இப்படியே வருவேன், தொக்க எடுத்து புண்ணு ஆறாத மாதிரி இந்தா. ஆனால் அவன் குரல் உங்கள் அத்தனை பேருக்கும் பிடித்திருக்கும். அவ்வளோ அருமையா பாடுவேன். அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. எத்தனை ஊர்களில் இவரை நான் நாடகத்துக்கு போட்டிருக்கேன். எல்லா ஊர்கள்லையும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை வெற்றிக்காதுக்கு அருமையான குரல். வாழ்த்துக்கள். அன்னைக்கு அங்கே துவரங்குறிச்சி பக்கம் போனோம்ல மணப்பாறை, சேர்மன்னன் செல்வராஜ் ஐயா முதற்கொண்டு பாராட்டினார். எனது அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல். கலைவாணி தான் பெற்று இரு பிள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே கலைவாணி தான் பெற்று இரு பிள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே வேட முகத்தோடு வேத முழக்கோடு வேத முகத்தோடு வேத முழக்கோடு மணவரை வளவல் கனநாதனே கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையிடி குமரன், தைலாங்குச்சிக்கு ரோமத்தை வச்சது மாதிரியோ மண்டை நீ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையிலே நல்ல மனிதர். வெத்தலையை போட்டு யாரும் மூஞ்சிலா துப்பிடாத, அப்படி கபட்டுக்குள்ளே துப்பிக்க. சரி, எனது அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த கே செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். சில பேர் அரை மணி நேரம் நத்திங் கிட்டிங் கட்டிங் அப்படின்னு அடிச்சுன்னு ஊருக்கார ஏய் நிறுத்துப்பான்னு சொல்லும் போது தலையை கீழே ஒரு கிடப்பேன். அந்த அதை வாங்கிக்கோங்க. இதை ஒருத்தன் கணக்கு பண்ணிட்டே இருக்காண்டா. என்ன உறுப்பு?
என்னது வெற்றிலை முருகன்பட்டி கருப்பசாமி அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணன் 501 வெற்றிலை முருகன்பட்டி கருப்பசாமி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. 1100 நான் கணக்கை விட்டாலே இவங்க சரியா இருக்காங்கடா. ஆனால் 10,000 வாங்கிட்டு ஒன்றுக்கு இருக்க போகக்கூடாதுப்பா, ஆளே காலி பண்ணிடுறாங்க இவங்க. இந்த கிளம்பிட்டால பலவாத்திய மன்னன் பெரிய சாம்பவான் எங்கள் அண்ணே. இன்னைக்கு எத்தனையோ சின்னஞ்சிறு கலைஞர்கள்லாம் உங்கள் மத்தியில் பேர் வாங்குறாங்க. ஆதி காலத்திலிருந்து அது திண்டுக்கல் அங்குலாஸ் கம்பெனியில் ஒரு சிறந்த ஆல்ரவுண்ட்னா எங்கள் அண்ணன் தான். இதில் என்னென்னா திறமைக்கு வயது ஒரு காரணம் இல்லை. இந்த வயதிலையும் உழைத்து இந்த மக்கள்கிட்ட பேர் வாங்கி உன் குடும்பத்தை காப்பாற்றுறவார் இந்த தமிழனை சத்திர புளியங்குளம் கிராமத்தார் சார்பாக நான் தலை வணங்குறேன். அது எப்படி இளையராசா ரவிகாந்த் ஐயா பெரிய பெரிய ஜாம்பவானுக்கு வாய்ச்சது அந்த அதை எங்கள் அண்ணே. திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அதான் அவ்வளோதான். அது பேர் இன்னைக்கு வாங்க போகிறேன், நீ வாங்காத பேர். ஆனால் அன்றைய காலத்தில் உங்களுக்கெல்லாம் யூடியூப் இருந்துச்சுன்னா இந்நேரம் நீ இளையராஜா வீட்டில் போய் உட்காந்துருப்பேன். எதுக்கு நீங்கள் வாய போங்கடா. ஒருத்தர் வேலை வாக்கன்றேன், ஒருத்தர் என்னடா சொல்கிறேன் சாப்பிட, அது கிடையாது. அவ்வளோ திறமையானதுப்பா. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, அந்த காலத்தில் MS விஸ்வநாதன் இசையமைச்சது பூரா எதுன்றிய. இன்னைக்கு எத்தனையோ இசைக்கருவியில் வச்சு இசையமைக்கிறாங்க. இந்த பேங்கோஸ் தான். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் இழந்து ஓடு ராஜா. டக் 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 இது மனதுக்கு தாளம், டக் 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 இது உறவுக்கு ஐயா சரிதானங்கய்யா. அந்த இசையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ உள்ள பயல்களுக்கெல்லாம் இந்த பாட்டை நம்ம பாடினோம்னா ஏன் ஹிந்தி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் ராதான்ற. இப்போ உங்களுக்கு பூரா கொலவரி ரத்த கொதிப்பு எங்கள் மாமனாருக்கு ரத்த கொதிப்புனா எவனாவது பொண்ணு கொடுப்பானடா? இவங்களுக்கு பூரா அந்த மாதிரி பாட்டு தான். ஒரு பாட்டுலாம் படிச்சிருக்கேன், ஓ முகலை சலியல்லா. அவன் என்னடா லக்காங்கோலி மாதிரியே சிரிக்கிறான், அள்ளிட்டானடா அந்த பையன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் பெரிய கோயில் பூசாரி எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை அருகாமல பூவரசகுடியை சேர்ந்த S சண்முகம் அவர்கள் சீன்தாளம். என்ன ப்ரோ உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். தாளம் பேர சொல்லும் போது போடக்கூடாது. இது அதிகம் போதும் போதும். ஏன்னா இத்தனை இசைக்கருவி இருந்தாலும் ஒரு பாட்டுக்கு சுவை ஊட்டுவது, ஒரு குழம்புக்கு எப்படி உப்பு முக்கியமோ அதே மாதிரி இந்த தாளம் முக்கியம். எல்லாரும் இந்த ஊர்களில் பேசிக்கிறீங்க, இந்த விறகு வெட்டுறது மூட்டம் போடுறதுக்கு பேசாமல் நம்ம போய் சிஞ்சா தட்டலாம்னு மயத்தை கூட பிடுங்க முடியாது. நரசு இருக்கா உள்ளே கொண்டு போ, சத்துட்டானிக்கு வாங்கிட்டு போ. இந்த சிஞ்சா போடுறது லேசு கிடையாது. இந்த தாளம் போட்டு பழகிறோம்னா ஐயா 3 வருஷம் ஆகுமையா. கொஞ்ச நேரம் எல்லாரும் கையை அப்படி பண்ணுங்க, பண்ணுங்களேன், பண்ணு. 5 மணி நேரம் பண்ணுவியா? இப்படி வடக்குன்னு உதஞ்சிருவேன். என்னது இப்படி போட்டியா அப்படி போட்டியா தலை ஒன்று நோனி மேனே அத்து புரியும் போயிரு. இங்கே ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்தூரிய அருமை சகோதரி புதுக்கோட்டை. இவன் என்னோட ஊரை கூட சொல்ல விட மாட்டேன், சிரிக்கிறேன். யூடியூப் நிறைய பார்த்துருப்பானோ. மாயா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, கலங்குடி வீழ்ந்த செல்லம்மா, நல்ல காரியம்மா இங்கு வந்து நில்லம்மா, நல்ல காரியம்மா இங்கு வந்து நில்லம்மா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக பேக்க தூக்கிட்டு 350 ரூபா சம்பளத்துக்காக வந்திருக்கிறான். 8.5 கிலோ எலும்பும் 13.5 கிலோ சதையும் கொண்ட அவ்வளவு இருக்கா? ஏன் பாதியை வீட்டுக்கு கொண்டு வரலாம் பார்த்தி.
காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக காவல்துறை அதிகாரி ஐயா தயவு செய்து இந்த மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாங்கய்யா, கொஞ்சம் வேமா வாங்கலையா. ஒரு 2 பேர் மேலே கணேஷ் போயில கேஸ் போடணும். நீ உட்காந்துட்டு கேட்காத கேள்வி எடுக்கிருக்காங்க ஒரு 2 பேர். ஒருத்தன் காசை கணக்கு பண்ணுறாயா வேமாங்கய்யா. அவன் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. அண்ணன் தம்பிலாம் இப்போ கிடையாது ப்ரோ. அப்பாவை சொல்கிறாங்க டா, அம்மாவுக்கு பேர் மம். அப்புறம் உப்புமா கம்பியில் விளாக்குறாங்க. ஐயா கம்பு இருக்கா, ஒரு ரவுண்டு இதில் இறங்கி லத்தி சார்ஜ் பண்ணுங்கய்யா. கந்து வந்தால் ஓடி போஸ்ட் மரத்தில் இறக்கிறாங்க. தாய்மணி கொடி சொல்லுது ஜேகின், தாயகம் போட்டிட தன்னலம் போட்டிட சொல்லுது ஜேகின், என் இந்திய தேசம் இது ரத்தம். காவல்துறையின் சார்பாக கிராம பொதுமக்களுக்கு மிக்க நன்றி. இந்த துண்டு ஓட்டவர் மட்டும் தப்பிச்சுக்கிடுவார். ஹெல்மெட் லைசன்ஸ் இல்லைன்னா பிடிச்சிட்டா அவர் சொல்லுவார், இன்னைக்கு தெரியலையா இன்னைக்கு சத்திரமொழி உங்களை முத்தியா கோயிலில் நான் தானே உங்களுக்கு பொன்னாடை ஓத்தினேன், லைசன்ஸ் இருக்கா? ஐயா பொன்னாடை ஓத்திட்டு டீலாம் சாப்பிட சொல்லு. வழி இல்லை. எதில் விட்டேன்? வாயில விட்டேன். நல்ல பாயிண்ட் ப்ரோ. தெளிவாக இவ்வளோ ஒரு சூழ்நிலையும் ஒளி அமைத்து பேர் வாங்க நினைக்கக்கூடிய இந்த மை செட்டை நான் வாழ்த்துறேன். அம்மன் நாங்கள் தான் முண்டை தட்ட, நீ எது தட்டுற? நீ அவசரப்பட்ட, உன்னால இன்னும் நம்மன்னு இருக்குமே. குண்டுகுளம் அம்மன் ரேடியோஸ், குண்டுகுளம் அம்மன். அம்மன் பாட்டு வேணாம், ஈர நேரம் வேணும். உனக்காக நான் பாடுறேன். குண்டுகொள்ள அம்மன் மை சட்டை இது தாமா, பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா. குண்டுகுளம் கிராமம் அம்மன் மை சட், ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு. குண்டுகுள அம்மன் மை சட்டுங்க, பட்டி தொட்டி ஒலிக்குது பேர்தாங்க. நீங்க வாழ்க வாழ்க, நூறாண்டு வாழ்க, நீங்க வளர்க வளர்க, பல்லாண்டு வளர்க. இந்த மை செட்டு இவ்வளோ அவுட்டரில் போட்டதுக்கு நம்ம சொல்லலாம், என்ன மைக்கு நோண்டிட்டு கிடக்காக சப்பலை விளையாடுறான்னு. ரொம்ப கஷ்டம். நல்லா விளையாடக்கூடிய மாடை வடத்தில் பிடிச்சி விடுவாங்க. நல்லா பாயும்டா, அன்னைக்கெல்லாம் 7 பேர்த்த பாஞ்சு, இன்னைக்கு ஒரே ரவுண்டில் பிடிச்சி விட்டாங்க. ஏதாவது சொல்லு. நான் அப்படின்ட்டு நீ என்ன எல்லாம் முடிவுக்குவா. உன்னுடைய பேரு உலகம் பூரா பரப்புறது எம்கேஆர் வேலை. ஆனால் உனக்கு நிலந்து நல்ல காலம் ஏன்னு கேளு. நீ முத்தையா சாமிக்கு முன்னாடி மைக் செட்டு போடுற, அதுக்கு உன்னை நல்லாவே வைப்பார். துடியான தெய்வம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சமணம் போட்டு உட்காரு, சட்டி போட்டிருக்கியா? அதுதான் உன் மேலே எரிச்சு அதக்கிறியா என்ன லேசா பௌத்திரமா? எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா? கொட்டகை அமைப்பு எஸ் சரவணன் குண்டுகுளம். அப்புறம் ஒரே ஊர்லயே இதுதானா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கொட்டகை ஏன் தட்டிலே ஓட்டிருக்காப்புல? கொட்டகை பேர் எதில் போடுவாங்களா? சுதாரிக்கிறான்னு செக் பண்ணுவேன். நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பட்டி வகைரா பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள், சத்திரம் புளியங்குளம். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். அன்றைய வறுமை நிலையிலே என் வறுமையை போக்க வேண்டும் என்று எனக்கு பாடம் எழுதி கொடுத்தார் எங்கள் வாத்தியார். அன்னைக்கு கஷ்டப்படுறானே, இவன் போனால் குடும்பத்தை வாழ வைப்பானே. அன்னைக்கே எங்கள் வாத்தியார் சொன்னார், இந்த உலகம் உன்னை ஒரு நாளைக்கு திரும்பி பார்க்க முடியான்னு சொன்னார். அப்படி ஒரு நடிகனாக வருவேன், இல்லைன்னா நான் எழுதின பாடம் பொய்யின்றார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள சின்ன கிராமம் கள்ளிச்சேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே பெத்ததாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா பிறந்த புண்ணிய பூமி திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எத்தனை பேர் வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். ஒரு தன்னம்பிக்கை
இந்த அசைக்க முடியாத நாடக கலை எனக்கு அன்பையும் பாசத்தையும் கூட பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த தமிழ் உறவு இருக்கு வரை நான் போராடி கொண்டிருப்பேன். ஆயுள் உள்ளவரை என்னால் முடிந்த அளவுக்கு எத்தனை குடும்பத்தை வாழ வைப்பேன் என்று எண்ணிக்கை அளவுக்கு வாழ வைப்பேன் என்று கூறிக்கொண்டு அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த வேக்காடு எரிச்சல் டீ கடை இல்லாதனால ஒரே முடிக்கிறேன். எத்தனை மைக்கா இங்கே யூடியூப் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் என்னிடம் வந்து 10 வருஷம் ஆச்சு. அவன் தான் இளைய தம்பி. அவனுடைய திறமைக்கு நானா திறமை கம்மி எனக்கு என்னன்னு கேளுங்க. இருங்க ப்ரோ, நான் எப்படி இருந்தாலும் ஊரில் பேர் வாங்க நடிப்பேன். ஆனால் அந்த நடிப்பை பூரா வீணடிக்காமல் அந்த ஒளிப்பதிவு மூலம் எடுத்துக்கொண்டு நம்மளை அத்தனை பேர்த்தையும் உலகத்துக்கு காமிக்கிறேன் பாரு. இவன் தான் பெரிய கலைஞர். ஒரு கைத்தட்டு. காடமங்கலம் முருகன் தான் பெரிய ஐயா. தேங்காவே ஒருத்தன் தின்னுட்டே போகும்போது அந்த தேங்காய் கொட்டாச்சியை கீழே ஓட்டு போயிட்டேன். பின்னாடி நடந்து போனவே அந்த கொட்டாச்சியை அப்படி கம்மா தண்ணியில் அலசி ஒரு குச்சி கீழே அடைஞ்சு அதில் அந்த கொட்டாச்சியை கோர்த்து இந்த கீழே ஓட்டு போனேன் பாரு தின்னுட்டு தேங்காயை அவன்கிட்டே போய் 5 ரூபாய்க்கு விற்றேன். யார் பெரியாள்? பின்னாடி வந்தேன் பெரியாள். அதே மாதிரி நடிக்கிற நம்ம பெரியாள் இல்லை. அதை வீணடிக்காமல் ஒளிப்பதிவு செஞ்சு கண்ணை முழிச்சு கொண்டு போய் உலக தமிழர்கள்லாம் கொண்டு செல்றேன் பாரு. ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல காடமங்கல தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போயிட்டு வர்றேன். போயிட்டு வாங்க. அடுத்து எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல ஏத்துக்கிட்டாங்க. நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சிலவே எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதம் கேளு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சிலவே எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டிலேயே எடுத்துக்கிட்டாங்க. இந்த நாடு அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சிலவே எடுத்து சொன்னாங்க. அண்ணன் தம்பி பாசத்தை பற்றி முத்தான ரசிகர்களுக்கு ஒரு தத்துவ பாடல். முத்துக்கு முத்தா